எஸ்பிஐ பிஓ அண்ட் ஐபிபிஎஸ் பிஓ ப்ரிலிம்ஸில் கேட்கக்கூடிய எக்ஸாக்டாக இந்த மாதிரி தான் ஆஸ்பிரண்ட்ஸ் எக்ஸாமில் கேட்பாங்க. இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். இது உங்களுக்கு இன்சூரன்ஸ் அசிஸ்டன்ட் மெயின்ஸுக்கும் யூஸ் ஆகும். அதாவது பிஓ ப்ரிலிம்ஸ் லெவல் தான் இது. ஆனால் ஓகேங்களா, இது ஒரு பை சார்ட்டு அதாவது 2 பை சார்ட்டு. ஓகேங்களா, இது ஈஸியான கொஸ்டின், இது கஷ்டமான கொஸ்டின். இந்த மாதிரி 1 or 2 கொஸ்டின் கண்டிப்பாக இருக்கும். ஸோ எடுத்த உடனே இந்த கொஸ்டின் அட்டன் பண்ணி தான் நம்ம நிறைய ஆஸ்பிரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா பேப்பர் டிஃபிகல்ட்டாக பண்ணிடுறாங்க. ஓகேங்களா, ரைட். இதோட பிடிஎஃப்பை நான் வந்து நம்மளுடைய டிஎன் பேங்கர்ஸ் அகாடமி ஆப்பில் இருக்கக்கூடிய அந்த ஃபவுண்டேஷன் பேட்சில் ப்ரொவைட் பண்ணிடுறேன். ஓகேங்களா, ப்ராக்டிஸ் பேட்ச்னு வச்சுருப்போம் இப்போதைக்கு, அது ஃபியூச்சரில் ஃபவுண்டேஷன் பேட்ச் ஆயிரும். இப்போ பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க இந்த சார்ட்டில் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி டேபிளில் எடுத்து எழுதிடுவோம். எடுத்து எழுதிட்டு அதுக்கப்புறமா அதுலேருந்து இப்படி நம்ம சால்வ் பண்ணிடுவோம் ஒவ்வொரு கொஸ்டினாக. ஓகேங்களா, இதுவே சிங்கிள் பை சார்ட்டும் நம்ம கொண்டு வந்திருக்கோம். இதுவும் இந்த மாதிரியும் எக்ஸாம்பிள் கேட்பாங்க. இதில் இந்த சார்ட் கேட்டால் உங்களுக்கு அந்த பேப்பரை ஈஸின்னு நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கணும். ஏன்னா இது ரொம்ப ஈஸியாக நம்ம அப்படியே அப்ரோச் பண்ணிடுவோம். ஓகேங்களா, இதுலேயும் பாருங்கள் 1 or 2 கொஸ்டின் இந்த மாதிரி டிஃபிகல்ட்டாக இருக்கும். டிஃபிகல்ட்டு கிடையாது, கால்குலேட்டிவ், அவ்வளோதான். ஓகேங்களா, ஸோ இந்த 2 டிஏ சால்வ் பண்ணிங்க அப்படின்னா பை சார்ட்டில் எந்த மாதிரிலாம் கேட்பாங்க, என்னென்ன டைப்பில் இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஓரளவுக்கு. ஓகேங்களா, இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம். இது ஃபஸ்ட் வீடியோ. சரி, கொஸ்டின்குள்ளே போயிடலாம். இந்த 2 பை சார்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பைக்கு ஸ்கூட்டர் இருக்குது, அதோடைய மேனுஃபேக்சர்டு இந்த இயரை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, 2019 அப்படிங்கிறது. ஓகேங்களா, டோட்டலாக 15,000 பைக். ஓகேங்களா, பைக் ப்ளஸ் ஸ்கூட்டர், பைக் ப்ளஸ் ஸ்கூட்டர் எவ்வளோ டோட்டல்? 15,000. ஓகேங்களா, இங்கே 2வது சார்ட் என்ன கொடுத்துருக்காங்க? வெறும் பைக் மட்டும் கொடுத்துருக்காங்க, பைக். அப்போ ரிமைனிங் இருக்கக்கூடிய ஸ்கூட்டரை நம்ம இங்கே போட்டுக்க வேண்டியதான். ரைட்டு. இப்போது இந்த 15,000ல் ஹீரோவுடைய பர்சன்டேஜ் என்ன? 20. ஒவ்வொரு பர்சன்டேஜாக நம்ம சும்மா ரஃப்பாக இது கண்ணுக்கே தெரியாத மாதிரி எடுத்து எழுதிப்பேன். இங்கே எடுத்து எழுதுகிறேன். எக்ஸாமெல்லாம் நான் இது எழுதவே மாட்டேன். அப்படியே 20% எவ்வளோ அப்படின்னு எடுத்து எழுதிட்டு போயிடுவேன். டேரெக்டாக ஆன்சர் எழுதிட்டு போயிடுவேன். ஓகேங்களா, இந்த மாதிரி எழுதக்கூடாது எக்ஸாம்பிளில். ஓகேங்களா, இப்போயே சொல்லிடுறேன். இந்த மாதிரி இந்த எல்லோ கலர் எழுதுறதெல்லாம் எழுதக்கூடாது எக்ஸாம்பிளில். நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டேரெக்டாக 20% என்னன்னு எழுதணும். பாருங்கள், இது 10% 1500. அப்போ 20% என்னவாக இருக்கும்? 20% 3000. ஓகேங்களா, 20% அப்படிங்கிறது 3000. ரைட்டு. 30%. இப்போ 10% 1500. இந்த 10%, 1500, 20 கூட்டினா உங்களுக்கு என்ன கிடைச்சிடும்? 30% கிடைச்சிடும். அப்போ 4500 அப்படிங்கிறது இங்கே போட்டுருங்க. ஓகேங்களா, ரைட்டு. இப்போ 12% கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அதை 2ஆல் பெருக்கினா 24% கிடைச்சிடும். 12% என்ன அப்படின்னா இந்த 2 0 கேன்சல் பண்ணிடுங்க. இந்த 150 12ஆல் பெருக்கிறோம். ஓகேங்களா, ஒரு 0 அப்படியே கன்வெர்ட் பண்ணிடுறோம். 5 12 60க்கு 0 மீதி 6. 4 12 12 6 1800. இங்கே 3600. அப்படியே டபுள் பண்ணால் 24% கிடைச்சிடும். இப்போ 14%. ஓகேங்களா, 14% டேரெக்டாக 14வது வாய்ப்பு நமக்கு தெரியணும். ஓகேங்களா, 5 14 70. 70க்கு 0 மீதி 7. 4 14 14 7 21. 2100. இதை வேகமாக கால்குலேட் பண்ணணும். இவ்வளோ பொறுமையெல்லாம் பண்ணக்கூடாது எக்ஸாம்பிளில். பட்டு வேகமாக கால்குலேட் பண்ணிடணும். இப்போ பைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. டோட்டல் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 6000 கொடுத்துருக்காங்க. பைக்குடைய டோட்டல் எவ்வளோ? 6000. இந்த 6000த்தில் எகைன் சொல்கிறேன், இது எழுதக்கூடாது எக்ஸாம்பிளில். 25% ஹீரோ, 10% ஹோண்டா, சுசுகி 15%, டிவிஎஸ் 30%, பஜாஜ் 20%. ஓகேங்களா, இப்போ பாருங்கள் 25%னா இது கேன்சல் பண்ணிட்டு 60 × 25. 6 25 என்னங்க? ஓகேங்களா, 6 25 என்ன? 150. ஓகேங்களா, மீதி இருக்கக்கூடிய ஒரு 0 போட்டுருங்க. 10% என்ன? 600. 15% என்ன? 10% 600னா 5% என்னவாக இருக்கும்? இதில் பாதி 300. அப்போ 600யும் 300யும் கூட்டினா அதுதான் 15%, 900. ஓகேங்களா, இல்லைனா டேரெக்டாக 6 15 90ன்னு போட்டு மீதி ஒரு சைப்பில் கூட கேரி ப்ரொவைட் பண்ணிக்கலாம்.
இதுவே கால்குலேட்டிவ் ஒரு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான நம்பர் இருந்தால் நான் என்ன பண்ணியிருப்பேன், 10% கண்டுபிடிச்சிட்டு 15% கண்டுபிடிச்சி இது ரெண்டையும் ஆட் பண்ணி இங்கே போட்டுப்பேன். ஓகேங்களா? இப்போ 15% தெரியுமா, அதை ட்வைஸ் பண்ணால் 30%, 1800. ஓகேங்களா? 10% தெரியுமா, அதை ட்வைஸ் பண்ணால் 1200. ஓகேங்களா? இப்போ இதுலேருந்து இது மைனஸ் பண்ணி போட்டுருங்க, 1500. இது வந்து டோட்டல் பைக் ப்ளஸ் ஸ்கூட்டர். இது பைக் கிடச்சிச்சு. இப்போ ஸ்கூட்டர் நம்ம இதுலேருந்து இதை கழிச்சா நமக்கு இங்கே கிடச்சிரும். 3600 600 போச்சுன்னா 3000, 1800 900 போச்சுன்னா 900, 4500 18. ஓகேங்களா? 2700 வரும். இது அப்படியே மைண்ட்லேயே போடலாம். 18 9வது வாய்ப்பாடில் 45 இருக்கா, 18 இருக்கா, 18 27 கூட்டினா நமக்கு 45. ஓகேங்களா? 9வது வாய்ப்பாடு கூட ரிலேட் பண்ணிக்கோங்க. அது 2100 1200, 11ல் 2 போச்சுன்னா 9 0 0 900. இப்போ நம்ம சப் கொஸ்டின்ஸ்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இந்த டிஃபிகல்ட்டான கொஸ்டினை உங்களுக்கு சால்வ் பண்ணுறேன். ஆனால் எக்ஸாம்பிள் நீங்கள் அதை பண்ணக்கூடாது. எக்ஸாம்பிளில் இந்த மாதிரி கொஸ்டின்ஸை தான் ஃபஸ்ட் அட்டம் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ வீடியோஸ்க்காக நான் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே டிஃபிகல்ட்டான கொஸ்டின் அட்டம் பண்ணுறேன். இது டிஃபிகல்ட்டெல்லாம் கிடையாது, கால்குலேட்டிவ் அவ்வளோதான். நம்பர் ஆஃப் த ஸ்கூட்டர் மேனுஃபேக்சர்ட் பை பஜாஜ் இன் 2020 சொல்லியிருக்காங்களா? ஓகேங்களா? நமக்கு இங்கே கொடுத்துருக்கக்கூடிய டேட்டா அப்படிங்கிறது 2019. ஆனால் இவங்க சொல்கிறது 2020 சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பாருங்கள், நம்பர் ஆஃப் ஸ்கூட்டர் மேனுஃபேக்சர்டு பை பஜாஜ். ஓகேங்களா? அப்போ இங்கே 40% மோர் தென் அப்படின்னு உடனே நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, பஜாஜில் போயிட்டு இன்ட்டு 140/100 அப்படின்னு போட்டக்கூடாது. ஓகேங்களா? ஸ்கூட்டர் மேனுஃபேக்சர்ட் பை ஹீரோ இன் 2019. ஹீரோ இன் 2019 என்னது, ஸ்கூட்டர்ஸ் இன் ஹீரோ 2019 விட 40% அதிகம். இது அதை தான் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அப்போது ஸ்கூட்டர்ஸ் ஆஃப் பஜாஜ், ஓகேங்களா, இன் 2020 என்னது 140%. 40% மோர் தென் அப்படின்னா 140/100. எதுக்கு? ஹீரோ இன் 2019. ஹீரோ இன் 2019 என்ன? ஓகேங்களா? ஹீரோ இன் 2019 1500, இங்கே 1500. அவங்க சொல்கிறது என்ன, ஹீரோவுடைய ஸ்கூட்டரை தான். இங்கே ரெண்டுமே 1500 இருக்கிறதுனால பிரச்சனை கிடையாது. மற்ற கொஸ்டின்லாம் கேர்ஃபுல்லாக போடணும். 1500. ஓகேங்களா? இப்போது அண்டு டோட்டல் நம்பர் ஆஃப் டூ வீலர்ஸ்னால் பைக் ஸ்கூட்டி எல்லாம் சேர்ந்து மேனுஃபேக்சர்ட் பஜாஜ். ஓகேங்களா? இப்போ பார்த்தது பஜாஜ் தான். ஓகேங்களா? இப்போ டோட்டல் சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம அங்கே பார்த்தது பைக்கு. இப்போ பைக்கு நமக்கு வேல்யூ தெரியும். இப்போ டோட்டலுக்கும் அவங்க இன்ட்ஸ் கொடுத்துட்டாங்க. 500 மோர் தென் டோட்டல் நம்பர் ஆஃப் டூ வீலர்ஸ் பைக் ஸ்கூட்டர் சேர்ந்து மேனுஃபேக்சர் பை டிவிஎஸ் இன் 2019. 2019 டிவிஎஸ் உடைய டோட்டலை பார்க்கணும். ஓகேங்களா? ஸ்கூட்டரை பார்த்துடக்கூடாது, பைக்கை பார்த்துடக்கூடாது. டோட்டல் டிவிஎஸ் 4500. ஸோ நமக்கு டோட்டல் எவ்வளோ வந்துடும், 5000 அப்படின்னு வந்துடும். ஓகேங்களா? டோட்டல் 5000. அதில் பைக் வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்பர் அடித்து கொடுத்துருங்க, 0 கேரி ஃபார்வர்ட் பண்ணுங்க. 4 15 60 0 மீதி 6 4 15 15 15 6 2100. அப்போ இதில் மைனஸ் பண்ணிக்கலாம்னா இது டோட்டல், இது பைக்கு. அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். சில நேரம் இப்போ நம்ம டேரெக்டாக மைனஸ் பண்ணி ஆன்சர் பண்ணிடக்கூடாது. ஏன்னா இதுலேருந்து ஒரு ஆன்சர் வரும் இல்லையா ஸ்கூட்டரு, அதையும் இன்னொன்று வச்சு ரிலேட் பண்ணுவாங்க. அது இன்னும் அடுத்த லெவல். ஓகேங்களா? ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் பைக்ஸ் மேனுஃபேக்சர்ட் பை பஜாஜ். ஓகேங்களா? சரி, இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூட்டர் ஆஃப் பஜாஜ். இது ஸ்கூட்டர் ஆஃப் பஜாஜ், இது டோட்டல் ஆஃப் பஜாஜ். அப்போது ஸ்கூட்டருடைய வேல்யூ 2100. ஓகேங்களா? டோட்டல் 5000. டோட்டல்லேருந்து ஸ்கூட்டரை கழிச்சோம்னா நமக்கு பைக் கிடச்சிரும். ஓகேவா? அப்போ இதோட டிஃப்ரென்ஸ் தான் பைக்கு. அதான் அவங்க கேட்டிருக்காங்க. ஆன்சர் என்னென்னா 2900. ஓகேங்களா? சில நேரங்களில் இந்த 2900 கேட்க மாட்டாங்க. அது வந்து ஒரு வேல்யூவாக வச்சுக்கிட்டு இந்த 2900க்கும் உதாரணத்துக்கு ஸ்கூட்டர் ஆஃப் சுஜுகி இன் 2019 அப்படின்னு கேட்டுட்டு அது ரெண்டுத்துக்கு டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு கேட்பாங்க. அப்போ 900 மைனஸ் 2000 ஆன்சர் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி கூட இன்னும் இது என்ன இல்லை, எவ்வளோக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க அந்த டேட்டாவை அப்படிங்கிறத பொறுத்து அதோடைய டைம் கன்சம்ஷன் அதிகமாக இருக்கும். ஸோ இதுக்குன்னு ஒரு டைம் எடுத்துக்கலையா, இனிமேல் சால்வ் பண்ணுற பாருங்க. இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் பாருங்கள். த நம்பர் ஆஃப் பைக்ஸ் மேனுஃபேக்சர்ட் பை சுஜுகி. ஓகேங்களா? பைக்ஸ் மேனுஃபேக்சர்ட் பை சுஜுகி என்னது 900. அண்ட்
டிவிஎஸ் எவ்வளோ, அதே பைக் டிவிஎஸ் 1800. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் டுகெதர் நமக்கு கிடைச்சிரும். அதுக்கடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, இது வாட் பர்சன்டேஜ் மோர் ஆர் லெஸ் தென் த நம்பர் ஆஃப் ஸ்கூட்டர்ஸ் மேனுஃபேக்சர்ட் பை ஹோண்டா இன் 2019. ஹோண்டா இன் 2019 என்னன்னு பாருங்கள், என்னதுன்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு ஸ்கூட்டர், சம்டைம் மாற்றி பைக்குன்னு போட்டுருவாங்க. ஸ்கூட்டர் 2019 ஹோண்டாவுக்கு என்னன்னு பார்க்கணும். ஹோண்டாங்க இருக்குது, ஸ்கூட்டருங்க இருக்குது, 3000. ஓகேங்களா, இது ரெண்டுத்துடைய சம்மு. ஓகேங்களா, டுகெதர். ஓகேங்களா, இதை விட எவ்வளவு அதிகம் இல்லை கம்மி, மோர் ஆர் லெஸ், அந்த மாதிரி கேட்குறாங்க கொஸ்டின். இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 2700. டிஃப்ரென்ஸ் என்ன, 3000. சாரி, இதோடைய வேல்யூ 3000, டிஃப்ரென்ஸ் 300. ஓகேங்களா, 300. தென் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்கள்ல, அதுக்கப்புறம் என்ன இருக்குதுன்னு பாருங்கள். தென்னுக்கு அப்புறம் என்ன இருக்குது, ஸ்கூட்டர் ஆஃப் ஹோண்டா 3000. ஸ்கூட்டர் ஆஃப் ஹோண்டா என்ன, 3000. அதை எடுத்து கீழே போடுங்க. ஓகேங்களா, எவ்வளோ மோர் ஆர் லெஸ் எவ்வளோ இருக்கோ அந்த வேல்யூ மேலே போட்டுட்டு தென்னு ஏதோ ஒன்று கம்பேர் பண்ணுறாங்களோ அதை கீழே போட்டுக்கிட்டு இன்ட்டு 100 போட்டால் நமக்கு பர்சன்டேஜ் கிடைச்சிரும். ஸோ இதை அடித்தா 10%. நமக்கான ஆன்சர் 10%. எவ்வளோ ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா. சும்மா சிம்பிளாக இதோடைய வேல்யூ இதோடைய வேல்யூ ரெண்டுத்துக்கான டிஃப்ரென்ஸ் ஒரு பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சா முடிஞ்சு. 10லேருந்து 15 செகண்ட் தான் பிடிக்கும். இந்த டேபிள் ஃபில் பண்ணுறது தான் வேலை. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின் தான் இருக்கும். மற்ற 3 கொஸ்டின் 4 கொஸ்டினை டார்கெட் பண்ணுங்கள் எக்ஸாம் ஹாலில். டைம் அவைலபிலிட்டியை பொறுத்து இந்த கொஸ்டின் நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஓகேங்களா, மற்ற எந்த இடத்துலையும் கிடைக்கல அப்படின்னா இது அட்டன் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு வராது, அதிகமாக ஸ்பீடு வராதுன்னா இது லாஸ்ட்டில் கூட ட்ரை பண்ணுங்கள். பட் ஆனால் இந்த டேபிளை வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா நோட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ 2வது கொஸ்டின், ஆவரேஜ் நம்பர் ஆஃப் பைக்ஸ் மேனுஃபேக்சர்ட் பை ஹீரோ, ஹோண்டா, பஜாஜ். ஹீரோ, ஹோண்டா எல்லாமே 2019 தான், பிரச்சனை இல்லை. ஹீரோ, ஹோண்டா, பஜாஜ். ஹீரோ, ஹோண்டா, பஜாஜ் இங்கே இருக்குது. ஃபஸ்ட்டு 2 அண்ட் 3. ஓகேங்களா, என்னத்தை கேட்டிருக்காங்க, பைக்ஸை கேட்டிருக்காங்க. பைக்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். ஓகேங்களா, 21. இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 21 ஒரு 12 எவ்வளோ, 33. ஸோ 3300. அதோடைய ஆவரேஜ் அப்படின்னா டிவைட் பை 3. ஸோ நம்ம 3 ஆட் பண்ணதில் அதில் 3 டிவைட் பண்ணால் ஆவரேஜ் கிடைச்சிடும். ஆர் இதோடைய ஆவரேஜ் என்ன, 1100. ஹவு மச் மோர் ஆர் லெஸ், பர்சன்டேஜ் கேட்கல இந்த கொஸ்டினில். ஹவு மச் பர்சன்டேஜ், வாட் பர்சன்டேஜ் மோர் ஆர் லெஸ்ன்னு கேட்டிருக்காங்க. இங்கே வெறும் ஹவு மச் மோர் ஆர் லெஸ்ன்னு கேட்டிருக்காங்க. நம்பரில் பார்க்கணும். ஓகேங்களா, மோர் ஆர் லெஸ் தென் நம்பர் ஆஃப் ஸ்கூட்டர் மேனுஃபேக்சர்ட் பை சுசுகி. ஸ்கூட்டரில் பார்க்கணும். இந்த ஆவரேஜ் அப்படிங்கிறது பைக்குக்கு. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஸ்கூட்டருக்கு. ஓகேங்களா, என்ன ஸ்கூட்டர், சுசுகியோட ஸ்கூட்டர். சுசுகியோட ஸ்கூட்டர் 900. ஸோ இது ரெண்டுத்துக்கும் ஹவு மச் மோர் ஆர் லெஸ்னால் டிஃப்ரென்ஸ் பார்க்கணும், 900. ஸோ நமக்கான ஆன்சர் இது ரெண்டுத்துக்கான டிஃப்ரென்ஸ் என்னங்க, 200. ஓகேங்களா, எவ்வளோ சிம்பிளாக இருக்குது பார்த்தீங்களா. இப்படி தான் இருக்கும். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்க்கும் 1 மார்க் தான், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்க்கும் 1 மார்க் தான். ஸோ நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி கொஸ்டினை சூஸ் பண்ணி அட்டன் பண்ணணும். நம்பர் ஆஃப் ஸ்கூட்டர்ஸ் மேனுஃபேக்சர்ட் பை பஜாஜ் அண்ட் ஹோண்டா. ஓகேங்களா, டுகெதர் இன் 2019 சொல்கிறாங்க. பஜாஜ் அண்ட் ஹோண்டாவுடைய ஸ்கூட்டரை பார்க்கணும். ஸ்கூட்டர் இங்கே இருக்குது, பஜாஜ் அண்ட் ஹோண்டா. ஹோண்டா இது, பஜாஜ் இது. ஓகேங்களா, டுகெதர்னா ரெண்டையும் ஆட் பண்ணால் 3900. 3900. ஓகேங்களா, வாட் பர்சன்டேஜ் டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்கூட்டர்ஸ் மேனுஃபேக்சர்ட் பை ஆல் தி கம்பெனி. இது ரெண்டையும் அதே ஸ்கூட்டர் ஆல் 5 கம்பெனியும் ஆட் பண்ணணும். இது எப்படி ஈஸியாக ஆட் பண்ணலாம் அப்படின்னா, இதை பாருங்கள், இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 45, இன்னொரு 9 சேர்த்துனா 54. ஓகேங்களா, 54 இன்னொரு 9 சேர்த்துனா உங்களுக்கு 63. 63 ஒரு 27 என்னங்க, ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் எண்ணத்தில் விட்டோம். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோமா. ஸோ 45, 54, 63 ஒரு 27. 63 ஒரு 27னா 63 ஒரு 7, 80, 20. ஸோ 90ன்னு வருது. 63 ஒரு 7, 70 ஒரு 20, நமக்கு 90. 90னா 900, அதாவது 9000. 90 இந்த லாஸ்ட் 2 0 சேர்த்துனா 9000 வரும். இன்ட்டு என்ன கேட்டிருக்காங்க, பர்சன்டேஜில் தான் கேட்டிருக்காங்க. இந்த 3900 அப்படிங்கிறது 9000க்கு எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்ட்டு
100 போட்டுக்கோங்க. கேன்சல் பண்ணலாமா? ஈஸியாக கேன்சல் பண்ணிடலாம். 3வது வாய்ப்பில் ஃபஸ்ட்டு கேன்சல் பண்ணுங்கள். 1 3 3 9. திருப்பி கேன்சல் பண்ணால் 4 12. ஸோ கண்ணு மூடிட்டு இதை ஆன்சர் பண்ணிடலாம். எக்ஸாம் ஹாலில் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ நம்ம போட்டது கரெக்டாக இல்லைன்னு செக் பண்ணணும் அப்படின்னா ஃபுல்லாக சால்வ் பண்ணலாம். எக்ஸாம் ஹாலில் என்ன இந்த ஆப்ஷன்ஸை கம்பேர் பண்ணும்போது அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். 4 12 மீதி 1 இருக்கா? அப்போ 10ன்னு வருமா? 10னா என்னங்க? 3 9. மீதி 1 இருக்கா? அந்த 1/3 போட்டுக்கலாம். 43 1/3. ஸோ லாஸ்ட் கொஸ்டின். ஃபைண்ட் த டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்கூட்டர்ஸ் மேனுஃபேக்சர்ட் பை டிவிஎஸ். இந்த மாதிரி 1 or 2 கொஸ்டின் இருக்கும். இதுக்கு என்னமே பண்ண தேவையில்லை. நம்ம ஆல்ரெடி ஒரு டேபிள் ஃபில் பண்ணோம்ல, அதுலேயே அந்த ஆன்சர் இருக்கும். டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்கூட்டர் மேனுஃபேக்சர்ட் பை டிவிஎஸ். ஸ்கூட்டர் அதில் டிவிஎஸ் 2700 டைரெக்டாக ஆன்சர். சரிங்களா? இப்போ அடுத்து டிஐக்குள்ளே போகலாம். இந்த டிஐ கொஸ்டினை பொறுத்தவரை நம்ம என்ன பெனிஃபிட் அப்படின்னா, இதுதான் ஃபஸ்ட் சாய்ஸு. மற்ற டிஏ எந்த மாதிரி ஈஸியாக கேட்டாலும் இதுதான் என்னோடய ஃபஸ்ட் சாய்ஸாக இருக்கும். இதுக்கு நம்ம வேல்யூ இப்போ அந்த முன்ன டிஏயில் டேபிள் ஃபிட் பண்ணோம்ல, அந்த மாதிரி பண்ணவே தேவையில்லை. இப்போ 2700 இருக்கா? இது டோட்டலா? ஓகேங்களா? டோட்டலா இப்போது PQRST இதோட பர்சன்டேஜெல்லாம் அப்படியே எடுத்து எழுதுங்க. 15%, 25, 30, 20, 10. ஓகேங்களா? இதை வச்சு நான் அப்படியே டேரக்ட் சம் சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். கண்டிப்பாக ஒரு 3 கொஸ்டின் டேரெக்டாக சால்வ் பண்ணலாம். 10லேருந்து 15 செகண்டுக்குள்ளே ஆன்சர் வந்துடும். கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப ஈஸி. எக்ஸாம்பிள் இதை ட்ரை பண்ணுங்கள். ஸோ நான் இது எல்லா பேஜிலும் அப்ளை பண்ணிட்டேன். என்ன இல்லை, டோட்டல் கேண்டிடேட்ஸ் அப்ளைடு ஃப்ரம் கிவன் சிட்டிஸ் ஏதோ ஒன்றுத்துக்கு அப்ளை பண்ணுறாங்க. அது அந்த பர்சன்டேஜ் டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்காங்க. என்னத்துக்குன்னா அப்ளைடு ஃபார் போஸ்ட் ஆஃப் கிளர்க் இன் IBBS. ஸோ அது என்ன, அதை பற்றி நமக்கு ஒன்றும் இது இல்லை. ஸோ என்ன கோர் அப்படிங்கிறத மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும். ஒரு எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறாங்க, அவ்வளோதான். ரைட்டு. ஸோ இதை வச்சு நம்ம இப்போ டேரெக்டாக சம் சால்வ் பண்ணிடலாம். இதெல்லாம் டேரெக்டாக ஈஸியாக சால்வ் பண்ணுற கொஸ்டின். பட் ஆனால் இதுலேயும் ஒரு கொஸ்டின் மாடரேட் டு டிஃபிகல்ட்டாக இருக்கும், இல்லை கால்குலேட்டிவாக இருக்கும். ஸோ இது ஓரளவுக்கு கால்குலேட்டிவ். இது வந்து கொஞ்சம் யோசிக்கணும், யோசிச்சா தான் போட முடியும். ஸோ நம்ம ஈஸியான கொஸ்டின் நிறைய பேர் போட்டுருவீங்க. ஃபஸ்ட்டு இந்த டிஃபிகல்ட்டான கொஸ்டினை எக்ஸாமாலாம் அவாய்ட் பண்ணணும். ஆனால் இங்கே ஃபஸ்ட்டு போட்டுடலாம். ஓகேங்களா? இது போட்டால் மற்ற கொஸ்டினில் நீங்களே கூட சால்வ் பண்ணிப்பீங்க. 2/15 ஆஃப் கேண்டிடேட்ஸ் குவாலிஃபைடு இந்த எக்ஸாம் ஃப்ரம் சிட்டிஎஸ். ஓகேங்களா? சிட்டிஎஸ்ஸில் டோட்டல் எவ்வளோ? 20%. 20% அப்படின்னா என்ன? 2700ல் 20%. 10% 2700. ஓகேங்களா? 10% 2700, சாரி 270. 20%னா அதை ட்வைஸ் பண்ணால் 540. ஓகேங்களா? இதுலேருந்து தான் ப்ராசஸ் பண்ண போகிறாங்க. இது என்னது? சிட்டிஎஸ்லேருந்து அவங்க கொஸ்டினில் ஃபைண்டுன்னு ஒன்று கொடுத்துருப்பாங்கள்ல, கால்குலேட் ஃபைண்டுன்னு. அதில் என்ன கேட்குறாங்க அப்படின்னு பாருங்கள். டிஸ்குவாலிஃபைடு கேண்டிடேட்ஸ் ஃப்ரம் எஸ். நம்ம அப்ளை பண்ணது என்ன கொடுத்துருக்காங்க? குவாலிஃபிகேஷன் டிஸ்குவாலிஃபிகேஷனை பற்றி நமக்கு என்ன தெரியலன்றதுக்காக தான் அவங்க இன்ட்டாக கொடுத்துட்டாங்க. 2/15 கேண்டிடேட் மட்டும்தான் குவாலிஃபை ஆகிருக்காங்க. அப்போது 15 மெம்பர்ஸில் 2 மெம்பர்ஸ் குவாலிஃபை ஆகிட்டாங்க அப்படின்னா 13 மெம்பர்ஸ் என்னது? டிஸ்குவாலிஃபைடு. அப்போது டோட்டல் 15, 13 என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சா நமக்கு டோட்டல் டிஸ்குவாலிஃபைடு மெம்பர்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ இது 15வது வாய்ப்பால் அடிக்க முடியும். 3 15 45, மீதி 9 இருக்கும். 6 15 90. இது பெருக்கி போட்டுக்கோங்க. 6 13 என்னங்க? 78 8, மீதி 7, 3 13 39, 7 60 46. ஓகேங்களா? 39 ஒரு 7 46. ஸோ இந்த 468 அப்படிங்கிறத அப்படியே வச்சுப்போம். இது நமக்கு ப்ராசஸ் பண்ணது ஃபைனல் டேட்டா. ஓகேங்களா? அவங்க கேட்ட டிஸ்குவாலிஃபைடு ஃப்ரம் சிட்டிஎஸ். இதில் இன்னொரு சிட்டியும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அதுதான் சிட்டி ஆரில் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய டிஸ்குவாலிஃபைடு கேண்டிடேட் தான். அதனால் நம்ம டிஸ்குவாலிஃபை கண்டுபிடிச்சிடலான்னு போயிடக்கூடாது. கேட்டிருக்குது என்ன? சிட்டி ஆர்லேருந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தா நமக்கு குவாலிஃபைடுன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு சிட்டி ஆருடைய டோட்டல் கண்டுபிடிச்சிடலாம். ஆர் அப்படிங்கிறதுக்கு நமக்கு இது எஸ் தானே, எஸ்ன்னு போட்டுக்கலாம். ஆருடைய டோட்டல் என்ன அப்படின்னா 30%. இதுலேருந்து 30%. இதில் இன்னொரு 27 கூட்டணும். ஓகேங்களா? இதில் இன்னொரு 27 கூட்டணும். அப்படி இல்லைன்னா 3ஆல் டேரெக்டாக பெருக்கிடணும். 3ஆல் பெருக்குனா 7 21 1 மீதி 2 2 6 6 2 8 81. ஓகேங்களா? 810 பேர் ஆறில் இருக்காங்க. அதில் 80% டிஸ்குவாலிஃபைடு ஆகிட்டாங்க அப்படின்னா அவங்க கேட்டிருக்கக்கூடியது குவாலிஃபைடு. அப்போ 20% குவாலிஃபை ஆனதான் 80 டிஸ்குவாலிஃபைடு. அப்போ 20% அப்படின்னு நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கணும். 10% 81, 20%னா 162. ஓகேங்களா? இது ஆருடைய குவாலிஃபைடு.
இது எஸ் உடைய டிஸ்குவாலிஃபைடு. ஓகேங்களா, அவங்க கேட்டிருக்கக்கூடியது இது. இதுக்கு எத்தனை பர்சன்டேஜ் அப்படிங்கிறது தான் மோர் ஆர் லெஸ் அப்படின்னா டிஃப்ரென்ஸை கண்டுபிடிக்கணும். 468 162க்கான டிஃப்ரென்ஸ் என்ன? 6 0 3 306. ஓகேங்களா, டிவைட் பை தென் அப்படின்றதுக்கு என்ன சொல்கிறாங்க? செலக்டட் குவாலிஃபைடு கேண்டிடேட் ஆஃப் ஆர் எவ்வளோ? 162. ஓகேங்களா, இன்ட்டு 100. இதை போட்டால் நமக்கான ஆன்சர் வந்துடும். ஓகேங்களா, அடிங்க அப்படியே. 9வது வாய்ப்பாட்டில் அடிக்கலாம். 2 2 அடிச்சுட்டு போகக்கூடாது. இது எல்லாத்தையும் கூட்டினா 9 வருது, இது எல்லாத்தையும் கூட்டினா 9 வருது. ஓகேங்களா, அப்போ டேரெக்டாக 9th வாய்ப்பாட்டில் அடிக்கணும். 9ஓட டிவிசிபிலிட்டியில் வரும். 1 8 9 72, 3 9 27, 4 9 36. ஸோ 17/9 அப்படின்னு வருது. இண்டு 2 0 அடிங்க. 9 9 மீதி 8 இருக்குது. இன்னும் 1 81 இருந்தால் கூட 9 9ன்னு சொல்லிடலாம். அப்போ 190ன்னு வந்துடும். அப்போ 190 கிட்ட இருக்கக்கூடியது நமக்கான ஆன்சர் 189. இது அப்ராக்சிமேஷனில் எக்ஸாக்டாக கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 8 9 என்னங்க? 72. 72ஆ? மீதி 8ங்க போடுங்க. எகைன் 8 8 8 8 8ன்னு போயிட்டே இருக்கும். 188.88 போயிட்டே இருந்துச்சுன்னா நமக்கான ஆன்சர் 189%. ஓகேங்களா, அவ்வளோதாங்க, சிம்பிள். ஸோ இப்போ மற்ற ஈஸியான கொஸ்டின்ஸ் எல்லாம் டக்கு டக்குன்னு பார்த்துடலாம். இது மாட்ரேட், இது டிஃபிகல்ட்டுன்னு வச்சுக்கோங்க, இது மாட்ரேட்னு வச்சுக்கோங்க, மற்றதெல்லாம் ஈஸின்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ரேஷியோ ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் ஹூ அப்ளைடு ஃப்ரம் சிட்டி டி அண்ட் பி. டீயோடைய வேல்யூ எடுத்து எழுதுங்க. 10%னா என்ன? டீயோடைய வேல்யூ 10% அப்படின்னா 270. அவங்களுடைய மேல் ஃபீமேல் ரேஷியோ கொடுத்துருக்காங்க. சரிங்களா, டோட்டல் எவ்வளோ? டீயோடைய டோட்டல் எவ்வளோ? 5:9னா 9 எழுதிக்கோங்க. நமக்கு கொஸ்டின் என்ன கேட்குறாங்க, என்ன டிமாண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கணும். நம்பர் ஆஃப் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் அப்ளைடு ஃப்ரம் சிட்டி பி அண்ட் டி. ரெண்டுத்துடைய ஃபீமேல் தான் கேட்குறாங்க. இப்போ 5:4ல் 4 தான் ஃபீமேல் டீக்கு. அப்போ 4 என்ன அப்படின்றத கண்டுபிடிங்க. அதே மாதிரி இந்த சைடு பி உடைய டோட்டல் என்னன்னா 15%. இப்போ இதில் ஒரு 135 ஆட் பண்ணுங்களேன். 5 0 4. ஏன் 135னா 10% 270. அதில் பாதி 5%. அந்த 5% 135, 10 5 15%. ஸோ நம்ம இந்த மாதிரி கால்குலேட் பண்ணால் கொஞ்சம் டைம் சேவ் பண்ணலாம். அப்போ 405 தான் நமக்கு என்னது? பி உடையது. பி 405 15%. ஓகேங்களா, இப்போ இந்த 405% அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 22:23 பிரிக்கணும். இதில் 22 மேல் 23 ஃபீமேல். அவங்க கேட்டிருக்கக்கூடியது ரெண்டுத்துலையுமே ஃபீமேல் தான் கேட்டிருக்காங்க. அப்போது டோட்டல் என்ன? ரெண்டையும் ஆட் பண்ணால் 45 மேலே 23. இப்போ பாருங்கள், இதில் ஒரு 45 ஆட் பண்ணால் 450 வந்துடும். 10 × 10 வந்துடுதா? அப்போது ஒரு 45 கம்மியாக இருக்குது. 10ல் 1 கம்மியாக இருக்குது. அப்போ 9 45 405. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். 9 3 27 7 மீது 2 2 9 18 2 207. ஓகேங்களா, இதை கால்குலேட் பண்ணுங்கள். 3 120. பர்சன்டேஜ் கேட்கல. ஓகேங்களா, என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா டுகெதர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரெண்டையும் ஆட் பண்ணணும். அப்போது 120 + 207 என்ன அப்படின்னு போட்டால் உங்களுக்கு ஆன்சர் 7 2 327. ஸோ நமக்கான ஆன்சர் 327. அவ்வளோதாங்க. ஓரளவுக்கு கால்குலேட்டிவ் சம்மு முடிச்சாச்சு. அதுக்கு அடுத்து கால்குலேட்டிவ் சம்மு முடிச்சாச்சு. எக்ஸாமில் இதுதான் லீஸ்ட் ப்ரையாரிட்டி. ஆனால் மற்ற கொஸ்டின் தான் ஃபஸ்ட் அட்டம் பண்ணணும். ஓகேங்களா, இப்போ பாருங்கள், லைனாக போகலாம். மற்ற ஈஸி கொஸ்டின்ஸ்லாம். ரேஷியோ ஆஃப் கேண்டிடேட் ஹூ அப்ளைடு ஃப்ரம் சிட்டி பி அண்ட் ஆர் டுகெதர் எடுங்க. ஸோ எக்ஸாமில் லாஸ்ட்டில் டைம் இல்லை அப்படின்ற போது கூட இந்த மாதிரி கொஸ்டின் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, 45%. ரெண்டையும் அப்படியே ஆட் பண்ணுங்கள். கால்குலேட்டே பண்ணக்கூடாது. இந்த 2700 உள்ள கால்குலேட் பண்ணக்கூடாது. அப்படியே சால்வ் பண்ணலாம். எப்போ இதை கால்குலேட் பண்ணியே ஆகணும் அப்படின்னா இந்த பை சார்ட்டோட சேர்ந்து இன்னொரு டேபிள் சார்ட் கொடுத்துருக்காங்க. அப்படிங்கிற போது இது ஒரு வேல்யூ, இதுலேருந்து எக்ஸாக்ட் பண்ணி இன்னொரு வேல்யூ எடுக்கணும். இது டோட்டலாக இருக்குது, இன்னொரு மேல் ஃபீமேலாக பிரிக்கணும். அப்படிங்கும் போது நம்ம அதை கண்டுபிடிச்சி தான் ஆகணும். ஓகேங்களா, இது சிம்பிளாக ஒரே ஒரு சார்ட்டு. இது டேரெக்டாக நம்ம யூஸ் பண்ணிடலாம். ஸோ ரெண்டத்தையும் ஆட் பண்ணால் 45. ஓகேங்களா, 45 டு கேண்டிடேட் ஹூ அப்ளைடு ஃப்ரம் சிட்டி கியூவில் எவ்வளோங்க? 25%. அடித்தா ஆன்சர் 9:5. டைரெக்டாக போட்டு போயிட்டே இருக்கலாம். ஃபைண்ட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் அப்ளைடு ஃப்ரம் சிட்டி கியூ டு எஸ். ஓகேங்களா, கியூக்கும் எஸ்ஸுக்கும் டிஃப்ரென்ஸ் கேட்டிருக்காங்க.
கியூவோட பர்சன்டேஜ் 25, எஸ்ஸோட பர்சன்டேஜ் 20. இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் 5%. 10% 270னா 5% 135. ஸோ நம்ம முன்னே பார்த்தோம்ல அந்த 5% தான் 135. டேரெக்டாக இதுக்கெல்லாம் எவ்வளோ நேரம் எடுக்க போகுது? இப்போ எவ்வளோ போட்டதே 10 செகண்ட் கூட ஆகல. ஓகேங்களா? லாஸ்ட் கொஸ்டின். ஆவரேஜ் நம்பர் ஆஃப் த கேண்டிடேட்ஸ் ஆஸ்பிரண்ட்ஸ். இதை வந்து நம்ம ஆப்பில் இந்த கொஸ்டின் வீடியோ அப்லோட் பண்ணிடுவோம். இதோட பிடிஎஃப் வித் சொல்யூஷனோட ஆன்சரோட நம்ம ஆப்பில் கொடுத்துட்றோம். ஓகேங்களா? சரி வாங்க வீடியோ இந்த லாஸ்ட் கொஸ்டின் முடிச்சிடலாம். இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணுமா, இன்னும் நிறைய செட்ஸ் வேணுமா, ரீசனிங்கும் வேணுமா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ தான் நமக்கு டைம் அவைலபிளாக இருக்குது. ஒரு மாதமாக நம்ம மெடிக்கல் இஷ்யூவில் மாட்டிக்கிட்டு இருந்தோம். ஃபஸ்ட்டு அப்பாவுக்கு அப்புறம் பையனுக்கு, இப்போ ஒய்ஃபுக்கு. ஸோ அடுத்தடுத்து ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு, வைரல் ஃபீவர், மெடிக்கல் இஷ்யூவில் இருந்தால் என்னால் டைமை கொடுக்க முடியல ஹாஸ்பிட்டலுக்கு வீட்டுக்கும். ஸோ இப்போ தான் எனக்கு ஓரளவுக்கு டைம் கிடச்சிருக்கு. இனிமேல் தான் கிளாஸஸ் எடுத்து கொண்டு போயிட்டுருக்கேன். ஓகேங்களா? இனிமேல் ரெகுலராக கொடுக்க ட்ரை பண்ணுறேன். உங்களுக்கு வேணுமா, இன்ட்ரெஸ்டாக இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்டை பார்த்துட்டு நான் இன்னும் நிறைய வீடியோஸ் எடுத்துகிட்டு வரேன். ஃபைண்ட் த ஆவரேஜ் நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் who applied from city PRS together. PRS எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். 50 ஒரு 15 65. 65 3ஆல் டிவைட் பண்ண முடியாது. அப்போது என்னன்னா இங்கே இந்த 2007 நமக்கு டிவிசிபிள் ஆகும்ல, அப்போ அதை அடிச்சுக்க வேண்டியதான். இது மாதிரி இருக்கும் எக்ஸாம்பிள் 65 3ஆல் அடிச்சுட்டு உட்காந்துருப்போம். கடைசி இந்த 2007 அடிக்க மறந்துடுவோம். சரிங்களா? அப்போ சிம்பிளாக இதை 9ஆல் பெருக்கினா நமக்கான ஆன்சர் 50 45 5 மீதி 4 9 54 ஒரு 4. ஸோ ஆட் பண்ணால் 58. ஸோ சம் முடியறதுக்கும் பையன் வரது கரெக்டாக இருக்குது. ஸோ அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். கண்டிப்பாக வீடியோஸ் வேணால் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ கொண்டு வரேன். தேங்க்யூ.